அதாவது அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சர்வ வல்லவர் அவர். அவரை என்ன பண்ணுறாங்களாம், கட்டி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்களேன், அந்த சராசரங்களையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவனை இவன் என்ன பண்ணுறான், கட்டி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு பாருங்க. ஸோ தேவன் தன்னை முழுவதுமாய் தன்னுடைய முழு மகிமையையும் அவர் அதில் அடக்கி கொண்டு தன்னை முழுவதுமாக எல்லா பாடுகளுக்கும் உட்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம காண்கிறோம். இன்னும் இதில் அநேக காரியங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவராய் தான் அங்கே செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், பிலாத்துவின் குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் சில க்ரௌடு இருக்கும், நம்மை விட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்துல நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே இயேசுவை மறைக்க வேண்டிய ஒரு காரியம் வரும். ஏன்னா அவங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏதாவது பேசும்போது எல்லா நேரத்தில் நான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் தன்னை அவர்களுக்கு முன்பாக நீ சொல்லணும், நீ என்னை பற்றி பேசு அப்படின்னு சொல்லும்போது கூட, ஆண்டவரே இங்கே பேசுனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு இப்படி சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ சில நேரங்களில் நான் தோற்று போயிருக்கிறேன், சொல்லாமல் விட்ருக்கேன். சில நேரங்களில் யார் என்னை எப்படி நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நான் செய்வேன். அதனால அவங்க என்னை எப்படி நினச்சிட்டாலும் பரவாயில்ல, என்னை அவங்க அசிங்கமாக நினச்சா பரவாயில்ல, என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம பரபாச விடுதலை பண்ணுகிறவர்களாக, இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஸோ இதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஏசப்பாவுக்கு அந்த டெம்டேஷன், சோதனை பாருங்களேன். அதாவது அவர் அந்த 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கும்போதும் சோதனை வந்தது, அப்போ மட்டும் இல்லை, அதற்கு பிறகும் பல சோதனைகள் வந்தது. இப்போ பார்த்தாலும் கூட அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றும் போது கூட இந்த 23ஆம் வசனம் வருது பாருங்களேன், மார்க் 15:23, வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அந்த வெள்ளைப்போளம்ன்றது அது ஒரு மது மாதிரி தான். அந்த பெயின் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, உடம்பு வலியெல்லாம் தெரியும். இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இது ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே டீசெண்டாக சொல்லுவாங்க, உடம்பு ரொம்ப வலியாக இருக்குப்பா, வேலை இவ்வளோ அலுப்பு, வேலை ரொம்ப இருக்குது, அதெல்லாம் களைப்பு தீர்றதுக்காக நான் குடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கர்த்தருடையா உனக்கு களைப்பு வந்துச்சு, அவருடைய உனக்கு வந்தது. கர்த்தர் அவ்வளோ அடிகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் அவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் இருந்தார். அந்த வலி உனக்கு தெரிய வேண்டாம்ப்பான்னு சொல்லி தான் என்ன கொடுக்குறாங்க. அப்போ கூட பிசாசு என்ன பண்ணுறான், எப்படியாவது அந்த மதுபானத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கரைப்படுத்தும்படியாக வருகிறான். வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை கொண்டு வர்றான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வேண்டாம், நான் அந்த வலியவே அனுபவிச்சுக்கிறேன், அந்த வலியை மறக்கடிக்கிறதுக்கு நீ எதுவுமே தர வேணாம், ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஸோ அந்த தானியேல் எப்படி ஒதுக்குனாரோ அதை மாதிரி அதை பார்க்கலும் மேலாக கர்த்தர் ஒதுக்குகிற காரியத்தை பார்க்குறோம். நாமும் கூட இன்னைக்கு பல காரியங்களை ஒதுக்க வேண்டும். அது என்னன்னா, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த உடம்பு என்னென்ன வேணும்னு கேட்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிடுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு சர்க்கரை ஆகாதுன்னா நான் எப்படியாவது சர்க்கரை சாப்பிட்றணும். அதாவது அது சர்க்கரைன்றதுக்காக இல்லை, பொதுவாக சொல்கிறேன், இந்த ஒரு பொருள் உங்களுக்கு ஆகாது, இந்த குளிர் பொருள் ஆகாது, ஐஸ்கிரீம் ஆகாது அப்படின்னா அதை ப்ரேயர் பண்ணிட்டு கூட சம்டைம்ஸ் சாப்பிட்லாம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் நமக்கு. இல்லை எனக்கு நான் என்னுடைய நாவை ஏன் கட்டுக்குள்ளே வைக்கிறேன். நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிறதாக நம்ம சரீரம் இருக்கணும் எப்பயுமே. இல்லைப்பா என்னால் இப்படிலாம் இருக்கவே முடியாது, நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் குடிப்பேன், இப்படி தான் செய்வேன், இதெல்லாம் என்னால் மாற்றிக்கவே முடியாது. அப்படி இருந்தோன்னா நம்ம மாம்சத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ட்ரோல் கீழே தான் நம்ம சரீரம் இருக்கணும். அதை நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஆனால் சில நேரம் தோத்துறேன், சில நேரம் ஜெயிக்கிறேன். ஆனால் இப்போ அடிக்கடி அதான் சொல்கிறது, இந்த பாரு, நீ நாக்கே நீ கேட்குறதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நீ கேட்குறதெல்லாம் நான் பண்ண முடியாது, முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண முடியாது, ஏன்னா வலிக்கும்.
நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, முட்டி போடு, வலிச்சா பரவாயில்ல. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கிறிஸ்துவுக்காக கீழ்ப்படுத்த வேண்டும். அதை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஸோ இந்த குணாதிசயங்களை விட்டு நம்ம மாறணும். கிறிஸ்துவை போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சரீரத்தை தன்னுடைய கண்ட்ரோல் கீழே வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அதுதான். அப்படிப்பட்ட அதன் மேலே நம்ம எப்பயும் ஆளுகை செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது மாதிரி ஆண்டவர் அதுக்கடுத்து அநேக காரியங்கள் நம்ம அதில் பார்க்குறோம். அப்போது தேவன் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்றத ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்டு பார்த்தவங்க தான் அங்கே இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதிகள், போர் சேவகர்கள், பிரதான ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, ஏசப்பா ஜீவனை விட்ட உடனே என்ன சொல்கிறாரு, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். அப்போ நூற்றுக்கு அதிபதினா 100 போலீஸ்க்கு அவர் அதிபதி. ஆனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்த தேவன் கர்த்தருடைய செய்கைகள், பேச்சு, வார்த்தை அப்படி உபத்திரவப்படுத்தும் போது கூட, அவரை துப்பி பரியாசம் பண்ணும்போது கூட அவர் எப்படி பேசினார், அவருக்குள்ளேருந்து என்ன வெளிப்பட்டது, சட்டியில் இருக்க தானே அகப்பில் வரும். அப்போது அவரை கீறும்போது அவருக்குள்ளே இருந்த அந்த பரிமள தைலம் தான் வாசனை வந்தது. அவரை பாதிக்கும் போது பரிமள தைலத்தின் வாசனையை தான் மற்றவர்கள் நுகர்ந்தார்கள். ஆண்டவரே இவரை மன்னிங்க, இவங்களை மன்னிங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், இவங்களை ஆசீர்வதிங்க, இப்படி தான் அவர் கேட்டார்ல. இன்னைக்கு நம்ம கீறப்படும் போது, நம்மை பிறர் வேதனைப்படுத்தும் போது நமக்குள்ளேருந்து என்ன வருது? கசப்பும், கோபமும், பழிவாங்குதலும், வைராக்கியமும், ஒரு நாற்றமான ஒரு வார்த்தைகளை நம்ம பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை இயேசுவை போல் அந்த பரிமள தைலம் வருதா? இப்படிலாம் சொல்கிறதுனால என்னைய நீங்கள் இதாக நினச்சிடாதீங்க. நானுமே அது ட்ரை பண்ணிட்டு தான் வரேன். ஏன்னா நம்மளை யாராவது சீண்டிட்டாங்கன்னா டப்புன்னு நம்ம வாயிலேருந்து வேறு வேறு மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துடுது பழைய மாதிரி. ஸோ அதுலலாம் இருந்து நம்ம க மாறணும். அது எல்லாத்தையும் நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்து, ஆண்டவரே என்ன எவ்வளோ உபத்திரவப்படுத்தினாலும் நான் உங்களை வெளிப்படுத்துகிற மகனாக மகளாக இருக்கணும். பரிமள தைலத்தை தான் நான் என்கிட்டருந்து வெளியில் வரணும். என்கிட்டருந்து அவங்க பார்க்குறது பரிமள தைலமாக தான் இருக்கணும். எனக்குள்ளே நீங்கள் நிரம்பிடுங்க அப்படி சொல்லிட்டு, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானபடி செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய கை அது ஒரு பெரிய மெசேஜாக போயிடும். ஸோ அதனால் அது வேண்டாம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாருன்னா, நமக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நமக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அவங்களுக்கு சேதம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அநேக காரியங்கள், வியாதிஸ்தர் மேலே கை வச்சாங்கன்னா அவங்க சுஸ்தமாவாங்க. இப்படிலாம் கர்த்தர் அநேக காரியங்களை சொல்கிறார். இதெல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனிதர்களுடைய அந்த சீஷர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். அப்போ நாமும் கூட கர்த்தர் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கொடுத்துருக்கிறாரா, விசுவாசிகளால் இதெல்லாம் நடக்குமா, அப்ப நம்மளால நடக்கும் அப்படின்ற அந்த விசுவாசத்தோட நம்ம செயல்பட வேண்டும். கர்த்தரை குறித்து எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடாதபடி கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா.